வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆஸ்டின் உட்பட 2 எம்எல்ஏக்களிடம் தாவேகா குதிரை பேரத்திற்கு முயற்சி செய்தது என்கிற அதிர்ச்சிகரமான தகவலை இன்றைக்கு திமுக வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக கவர்னரிடத்தில் ஒரு மனுவும் அளிக்கப்பட்டிருக்கிறது. திமுக மனு கொடுத்து சில மணி நேரங்களிலேயே அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தாவேகாவிற்கு கொண்டு சேர்ப்பதற்காக மிகப்பெரிய குதிரை பேரம் நடந்திருப்பதாக அதிமுகவும் கவர்னரிடம் மனு கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு காலையில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று காலை நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதே போன்று இந்த தாவேகா ஆட்சியில், அதாவது முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு செயல்கள், குதிரை பேரம், இவற்றையெல்லாம் வைத்து கவர்னரிடம் ஒரு மனு கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், விஜய் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தற்போது சந்தித்து வருகிறார். முதல்ல கவர்னர்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் போய் மனு கொடுத்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சி, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே இன்றைக்கு குதிரை பேரத்தை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இது போக விஜய் அவர்கள் சந்திக்கக்கூடிய வழக்குகள் இருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் சென்றது. அது என்ன கடிதம்? தேர்தல் பரப்புரையின் போது விஜய் அவர்கள் தன்னுடைய வெற்றிக்காக குழந்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அதற்கான ஆதாரங்களை பட்டியலிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் சென்றிருக்கிறது. இதனால் விஜய் அவர்களுடைய வெற்றி, தாவேகாவினுடைய வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும். இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு இல்லையா, இதற்கு எதிராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இதற்கு முன்னாடி நடந்ததில்லையே, இதை எப்படி அனுமதிக்கலாம் அப்படிங்கிறதையெல்லாம் உள்ளடக்கி தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து கடிதம் சென்றிருக்கிறது என்பதை இந்த இடத்துல நான் ஞாபகம் மூட்ட விரும்புகிறேன். இது ஒன்று. அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய கையில் இந்த சம்பவம் கையில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும், கரூர் சம்பவம். விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார். அவருடைய கட்சிக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த கூட்டத்தில் 40க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்படுகிறார்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் உட்பட. இப்போ இந்த வழக்கு, இது தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணை செய்து இன்றைக்கு அதுவும் எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல நபர்களின் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இப்போ புசி ஆனந்த் வழக்கறிஞர்கள் நியமனத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு செய்திகள் வருது. இவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்சில் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்திற்கு இடம் அளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. பல கட்சிகள் இதற்கு எதிராக ஒரு விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். போதாக்குறைக்கு இன்னொரு அமைச்சர், ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள், அந்த பெண்ணே வாக்குமூலம் கொடுக்கிறார். ஆனால் அந்த அமைச்சரின் மீது ஒரு சிறு நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த 50 நாட்களில் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எத்தனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அல்லது எதையெல்லாம் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்களை தாவேகா கூடாரத்தில் கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகள் நடப்பதாக இன்றைக்கு ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை சார்ந்த பல நபர்கள் தாவேகாவில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாமே தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதிது. இப்போ ஒட்டுமொத்தமாக இதற்கெல்லாம் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய விஜய் அவர்களிடமிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கு ஒரு பிரபலமான ஊடகம், நீங்கள் ஆதவர்ஜுனா, புசி ஆனந்தனுடைய தலைமையில் எம்ஆர் விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கர் 2 பேரும் இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று சமீபத்தில் நடந்தது. அதை விஜய் புறக்கணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊடகம் போடுது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறது 12 வருடங்களாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறுகள் நடக்கும்போது எல்லாமே பாஜகவினுடைய மற்றவர்களுடைய தலையில் கட்டி வச்சுருவாங்க. எப்போதும் மோடியை புனிதராக காட்டுவது என்பது பாஜகவினுடைய, ஆர்எஸ்எஸ்னுடைய, அவர்களுடைய அடிமை ஊடகங்களுடைய செயல் அப்படிங்கிறத நம்ம 12 வருடங்களாக பார்க்குறோம். இப்போ கூட இந்த அயோத்தி விஷயத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லையா,
அந்த ட்ரஸ்ட் தொடர்பான ஆட்கள் நியமனம் இதில் எல்லாமே மோடிக்கு பங்குண்டு. ஆனால் மோடி இதை குறித்து வாய் திறக்கவும் இல்லை, மோடியை நோக்கி கரங்கள் நீளவும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஆனால் அது குறித்து விஜய் அவர்கள் நேரடியாக ஏதாவது பேசுகிறாருன்னா இல்லை. இப்போ நிர்மல்குமார் பேசுகிறாரு. ஆனால் நிர்மல்குமார் பேசுகிறதுல ஏராளமான பொய்கள் இருக்கிறது அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த நேரத்தில் விஜய் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கிறார் அப்படிங்கிறதாகத்தான் அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த திமுக ஆட்சியில் இது நடந்தது, அது நடந்தது, இது மோசம், அப்படி இப்படின்லாம் சொல்லி ஆட்சி பொறுப்பிற்கு வந்துட்டு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சிறப்பாக இருந்தது என்று முதல்வர் விஜய் அவர்களே நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அவர் பேசின உரையில் இல்லை தமிழ்நாடு சிறப்பாக இருந்திருக்கிறது, தமிழ்நாடு சூப்பராக இருந்திருக்கிறது, தமிழ்நாடு கல்வியில் அப்படி இருக்குது, தொழில் வளர்ச்சியில் அப்படி இருக்குன்னெலாம் சொல்லிட்டார். அப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை திமுகவின் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அதை வழியாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கலாம் அப்படின்னா நடக்க போகிறதில்லை. அப்போ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இருக்கக்கூடியவர்கள் தாவேக்காவினுடைய அந்த நிர்வாகத்தில் பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் அவங்க வெளியே வந்துடுவாங்க. அப்போ ஆட்சி பறிபோய் விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த ஒரு 6 மாத காலகட்டத்தில் கட்சியை வலுப்படுத்துவதற்கு இப்போதைய கணக்குப்படி ஏறத்தாழ 150 எம்எல்ஏக்களை தாவேக்காவுக்கு, அதாவது இன்னும் ஒரு 50 எம்எல்ஏக்களை தாவேக்காவுக்கு கொண்டு வந்து தாவேக்காவை ஸ்ட்ராங் பண்ணுறது. அப்போ மக்கள் கேட்பாங்க இல்லையா, இந்த நேரத்தில் மக்கள் சார்ந்த விஷயங்கள், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில் இல்லை. இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் மக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்காவை சார்ந்தவர்களே ஒரு மதுபான கடையை மூடணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அங்கே சென்ற தாவேக்கா நிர்வாகி இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அங்கிருந்து வெளியேற சொல்லியிருக்கிறார்கள். அந்த செய்தியெல்லாம் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தாவேக்காவிற்கு உண்மையாக உழைத்தவர்களை தாவேக்கா சார்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் பார்க்கல, ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஏராளமான பேர் உள்ள ஊடுருவுறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் ஏராளமாக வந்து கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் இந்த 50 நாட்களில் விஜய்க்கும் விஜயனுடைய அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறது. போதாக்குறைக்கு விஜய் சுற்றி ஏராளமான வழக்குகள் இருக்கிறது. விஜய் ஆட்சியை குறித்த பல்வேறு மனுக்கள் தேர்தல் ஆணையத்திடமும் கவர்னரிடமும் இருக்கிறது. இது நாளை சில மாதங்களில் என்னவாக விஸ்வரூபம் எடுக்கும், இதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.